சமீபத்தில நாங்க திருவண்ணாமலை போயிருந்தப்ப, இந்த அம்மணி அம்மாள் கோபுரம் இருக்கு இல்லையா? திருவண்ணாமலையில, அதற்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தான் ரூம்ல தங்கியிருந்தோம். இந்த திருவண்ணாமலை போனீங்க அப்டின்னா, இந்த அம்மணி அம்மாள் கோபுரத்த பார்க்காம விட்டுடாதீங்க. எந்த கோபுரத்து வழியா போனோம் அப்டின்னா, சாமிய சீக்கிரம் தரிசனம் செய்யலாம் அப்டிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த அம்மணி அம்மாளோட இயற்பெயர் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மொழி. இவங்க வந்து ஒரு சித்த புருஷர். ஒவ்வொரு சித்தருக்குமே குருன்னு யாராவது இருப்பாங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானே குருவாக இருந்தார். இந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய வடக்கு கோபுரம் மட்டும் ஏன்னு தெரியல, கட்டவே முடியாம அப்படியே மொட்டையா நின்னு போனது. எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சும் அந்த கோபுரத்த கட்ட முடியல. ஈசனுக்கு தெரியும் அந்த வேலையை யார்கிட்ட கொடுத்து முடிக்கணும்னு. அப்படி திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய இந்த வடக்கு கோபுரத்தை கட்ட அம்மணி அம்மாளை ஈசன் வந்து தேர்வு செய்தார். இந்த அம்மணி அம்மாள் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கையிலலாம் மணல கொடுத்தா அது வந்து அவல் பொரியாயிடும். குழந்தைங்க கையில மணல எடுத்து கொடுத்தா அது இனிப்பு மிட்டாயாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நோய்களுக்கு இவங்க வந்து திருநீரை கொடுத்து அந்த நோய்களை தீராத நோய்களை குணப்படுத்தியதாக சொல்லுவாங்க. இந்த அம்மணி அம்மாள் பேர்ல ஏன் இந்த கோபுரம் இருக்கு அப்படின்னா, இந்த கோபுரம் வந்து அரசன் கட்டுனது இல்ல. தனி மனுஷியா இந்த அம்மணி அம்மாள் கட்டின கோபுரம். இந்த அம்மணி அம்மாள் வந்து வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தை கட்டுவதற்கு மக்கள்கிட்ட நிதி உதவிக்காக போய் நிற்கிறாங்க. சில பேர்லாம் இல்லை அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. அப்போ அவங்க தவ ஆற்றலால் உள்ள இந்த பெட்டியில், இந்த பையில், இந்த இடத்துல இவ்வளோ பணம் வச்சுருக்க கொடுத்த அப்படின்னா உன்னுடைய குடும்பம் வளர்ச்சி அடையும். ஆலய திருப்பணிக்கு உதவுவது மக்களோட கடமை. அதனால குடு, நீ இப்ப வச்சிருக்கிற பணத்தை விட பல மடங்கு உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இவங்களோட தவ ஆற்றலை உணர்ந்து அவங்களே பல செல்வந்தர்கள் வந்து இவங்க கிட்ட தங்களால முடிஞ்ச தொகையை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, தினமும் ஆலய திருப்பணிகள் முடிஞ்சதும் வேலையாளுக்கு வந்து கூலிக்கு பதிலாக விபூதியை வந்து இந்த அம்மா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப அவங்க வேலைக்கேற்ற கூலித்தொகையாக அது மாறி இருக்குமா. அந்த அளவிற்கு அற்புதமான ஆற்றல் பெற்றவரா அம்மணி அம்மாள் இருந்தாங்க. இப்படி இந்த அம்மணி அம்மாளோட கடுமையான முயற்சியின் விளைவால் இந்த கோபுரம் வந்து 171 அடி உயரத்தோட 11 நிலைகளோட கட்டி முடிக்கப்பட்டது. கிழக்கில் இருக்குல்ல ராஜகோபுரம், அதுக்கு இணையானதாக சொல்லப்படுது. அங்கேயும் 13 கலசம் இருக்குது, இந்த கோபுரத்துலேயும் 13 கலசம். தெற்கில் இருக்கக்கூடிய கோபுரம் பார்த்தீங்கன்னா திருமஞ்சன கோபுரம் 157 அடி, மேற்கே இருக்கக்கூடிய கோபுரம் 144 அடி. இந்த அம்மணி அம்மாள் கோபுரத்தை விட இது உயரம் கம்மி தான். தன்னந்தனியா ஒரு பெண் செய்த திருப்பணியால் விளைந்த இந்த கோபுரத்துக்கு அவங்களோட பெயராலேயே அம்மணி அம்மாள் கோபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த அம்மணி அம்மாள் வந்து தைப்பூச தினத்தன்று திருவண்ணாமலையில் மகா சமாதி ஆகியிருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளவு சிறப்பான நாளில், முருகனுக்கு மிக பிரியமான நாள், முருக பக்தையாக இருக்கக்கூடிய இவங்க, சிவபக்தையாக இருக்கக்கூடிய இவங்க அவருக்குரிய நாள்லையே அந்த தைப்பூச தினத்தன்று சமாதி ஆகியிருக்காங்க. இந்த சமாதி வந்து திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கங்களில் ஒன்றான ஈசானிய லிங்கம் எதிர ஈசானிய ஞான தேசிகர் மடத்துக்கு அருகில் இருக்குது. திருவண்ணாமலையில் நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது ராஜகோபுரம் வழியாக போய் நீங்கள் தரிசனம் பண்ணினாலும் இந்த வடக்கே இருக்கக்கூடிய அம்மணி அம்மாள் கோபுரத்தை பார்க்காம வந்துடாதீங்க. அதே போல் இந்த வடக்கே இருக்கக்கூடிய இந்த அம்மணி அம்மாள் கோபுரம் வழியாக போனால் சாமியை சீக்கிரம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மணி அம்மாள் வந்து தன்னை நம்பும் பக்தர்களுக்கு அருவமாக வந்து தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிறார். குறிப்பாக நீங்கள் கிரிவலம் போனீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய சில பக்தர்களிடம் அவர் பேசுவதாகவும் அறிவுரைகள் சொல்வதாகவும் அவர் சொல்வது அப்படியே நடப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால் மறக்காமல் இந்த ஜீவ சமாதியில் உட்காந்து தியானம் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய மனம் லேசாகும், நீங்கள் வேண்டியது நடக்கும்.